Hi everyone, in the video வந்து நம்ம Adobe Animate ல லாஸ்ட் 2 lessons பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சில கண்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு பேசிக்காக வந்து எப்படி ஒரு லேஅவுட் பண்ணலாம், ஸோ அதை எப்படி வந்து அனிமேட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்டாண்டர்ட் பேனர் சைஸ் வந்து 300 by 250 கொடுக்குறேன். HTML canvas just create கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேஜ் சைஸை ஒயிட் கலர்லேருந்து நான் வந்து ஒரு எல்லோ தீமுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த லேயர் வந்து டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். தென் வந்து இங்கே நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய கண்டென்ட் வந்து நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கண்டென்ட்டும் ஒரு லேயருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அனிமேஷன் பண்ணும்போது செப்பரேட்டாக பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் மட்டும் ஒரு லேயர் கொண்டு வரேன். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நம்ம ஃபாண்ட்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். தென் கலர், இதெல்லாம் வந்து பேசிக் ஆட்ரிபியூட்ஸ். தென் ஒன் மோர் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். லேஅவுட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது, இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒன் மோர் நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிற இந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா பேசிக்காக ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டு அது மேலே கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம். ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ட்ராயிங் வந்து ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தென் இதை Ctrl+C Ctrl+V கொடுத்து ஒன் மோர் டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ண எல்லா எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+G கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஃப்ரேமில் இருக்கிற கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் போயிட்டு அலைன் டு ஸ்டேஜ் சென்டர். இந்த எலமெண்ட்ஸ் மேலே தான் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதே லேயரில் கூட வந்து நம்ம இந்த கண்டென்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து CTA ஸோ ஷார்ப் நோ கொடுக்க போகிறோம். நீங்கள் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் பர்மிட்டிவ் டூல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே போயிட்டு கார்னர்ஸ் வந்து ரவுண்டட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஷார்ப் நோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் மோர் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து கான்டாக்ட் ஆர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிக்கிறேன். சேம் இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து அலைனில் போயிட்டு ஸ்டேஜுக்கு சென்டர் அலைன் பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ஆர் எலமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்லாம் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து நமக்கு அந்த இடத்த போய்ட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு மற்ற டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பேசிக் அனிமேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து இப்போ நம்ம 5 லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பேசிக்காக ஒரு 90 ஆர் 100 வரைக்கும் வச்சுட்டு இன்சர்ட் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இன்சர்ட் ஃப்ரேம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேமில் எந்த எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்பியர் ஆகுதோ அது வந்து டில் நம்ம கொடுக்குற ஃப்ரேம் வரைக்கும் அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ பட் ஆனால் எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லை, எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எதை அனிமேட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் ட்ரெயின் ஓகே கொடுங்க. இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஸோ இப்போது இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் வரும்போது என்ன மாதிரி அனிமேஷன் இருக்கணும்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரேம் வரும்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலெக்ஷன் டூல் ஆர் மூவ் டூல் வச்சு லைட்டாக மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ண நெக்ஸ்ட் ஃப்ரேம் வரும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம அனிமேஷன் செட் ஆகிடும். இது மாதிரி எப்பவுமே டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு எண்ட் ரிசல்ட் கரெக்டாக இருக்க மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் குரூப்பாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் சிடிஏ ஷார்ப் நவ் ஃப்ரேம் இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சேம் வே கிரியேட் கிளாசிக் ட்வின், இன்சர்ட் கீ ஃப்ரேம், அகெயின் பிகினிங் ஃப்ரேம்ஸ் போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ட்வின் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிராஃபிக்ஸில் இருக்குது. ஸோ இப்போது சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து கொண்டு வர முடியும். இதில் வந்து நான் ஆல்ஃபா கொடுக்குறேன், ஆல்ஃபா கொடுத்துட்டு 0 பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் 0ல் இருக்கும், தென் நெக்ஸ்ட்டு அந்த 10th ஃப்ரேம் வரும்போது 100ல் இருக்கும். ஸோ நமக்கு அனிமேஷன் எப்படி ஆகும்னா ஸோ இது மாதிரி டிஸப்பியர் ஆகிட்டு அப்பியர் ஆகிற மாதிரி. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒன்றுத்துக்குமே வந்து நீங்கள் அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே சிம்பிள்ஸாக மாறிடும். ஸோ அந்த சிம்பிள்ஸ் மாறிட்டாலே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நமக்கு இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதில் வந்து ஆல்ஃபா யூஸ் பண்ணி நீங்கள் 0ல் வச்சுக்கலாம். ஸோ எண்ட் ரிசல்ட் இருக்கும்போது டிஃபால்ட்டாகவே 100ல் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே வந்து நம்ம இனிஷியலாக வந்து ஆல்ஃபா லெவல் 0 கொடுத்துருக்கோம், தென் 100ல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 3 டெக்ஸ்ட்டுமே வந்து சேம் டைமில் வந்து நமக்கு அப்பியர் ஆகுது. சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த ஒரு ஷார்ப் நவ் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஆல்ஃபா கொடுக்காம இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேலிங் வந்து கம்மி பண்ணிடுறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது மட்டும் ஸ்கேலிங் சின்னதுலேருந்து பெருசாகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்து ஒரே டைமில் ப்ளே ஆகாமல் கொஞ்சம் டைமிங் வந்து வேரி ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி அனிமேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரேமே வந்து லைட்டாக வந்து நான் மூவ் பண்ணி வச்சுறேன். ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், ரொம்ப பேசிக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வரும்போது இங்கே டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3 அண்ட் சிடிஏல வந்து எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே கிடையாது. இங்கேருந்து தான் நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும், தென் மெகா சேல் ஸ்டார்ட் ஆகும், தென் சிடிஏ வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே அனிமேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், இல்லை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும், ஸ்பீட் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா இன் பிட்வீனில் வந்து நீங்கள் சில ஃப்ரேம்ஸ் வந்து எம்டியாக இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் இன்சர்ட் ஃப்ரேம்ஸ். எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அனிமேஷன் வந்து ஸ்லோவாகிடும். இங்கே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன பாப்பப் ஆகணும். இந்த அப் டு 50% வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன பாப்பப் என்ன பண்ணால் திரும்ப ஒரு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன், F6 கொடுத்து நீங்கள் கொடுத்தா அப்புறம் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமை மூவ் பண்ணிக்கலாம்.
அகெயின் வந்து ஒன் மோர் F6 ஆர் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ இந்த 3 பொசிஷன்லுமே நமக்கு இந்த அப் டு 50% சேம் பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இந்த இடத்துல வரும்போது ஒரு 95% டவுன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அனிமேஷனில் ஒரு சின்ன மூமெண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா 2 லெசன்ஸை வச்சு ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த ஃப்ரேமாக மேபி இந்த பிஸ்னஸுடைய பிக்சர் இருக்கலாம், பிஸ்னஸுடைய லோகோ இருக்கலாம். இதெல்லாமே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சில ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இமேஜஸ் இம்போர்ட் பண்ணலாம், இமேஜஸ் இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.